குருப்யோ நமஹ நமோ நமஹ. பஞ்சாக்னி வித்யா அதை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் செஷன் தான் ஃபஸ்ட்டு செஷன். அதில் என்ன பார்த்தோம்னா, சுவேதகேதுன்னு ஒருத்தர் இருக்கார், உத்வாலக்கருடைய கௌதமருடைய பையன், நன்று கற்று உணர்ந்தவர். அவர் ஜெய்விலிங்கிற ராஜாவோட அரசவைக்கு போகும்போது அந்த ராஜா 5 கேள்விகள் கேட்டார்னு பார்த்தோம். அந்த 5 கேள்விக்கு அந்த சுவேதகேதுக்கு பதில் தெரியல. என்னெல்லாம் 5 கேள்வின்னு கேட்டார்னா, முதல் கேள்வி எங்கே மனிதர்கள் இறந்தப்புறம் எங்கே செல்கிறார்கள் தெரியுமான்னு கேட்டார், முதல் கேள்வி. ரெண்டாவது எப்படி அவங்க திரும்ப வராங்கன்னு கேட்டார். மூணாவது எந்த மார்க்கம் வழியாக போகிறாங்க மேல் உலகத்துக்கு, அந்த மார்க்கம் எங்கே பிரியறதுன்னு கேட்டாங்க. நாலாவது இந்த மேல் உலகம் இவ்வளோ சிறப்பாக இருந்ததுன்னா அது எப்போதும் ஃபுல்லானா இருக்கணும், அப்படி இல்லையே ஏன்னு கேட்டார். அஞ்சாவது இந்த வாட்டர், சட்டில் வாட்டர் பாடி இருக்கு இல்லையா, அதை தானே முதல்ல சொர்க்க அக்னியில் ஆஃபர் பண்ணுறோம். அப்படி ஒவ்வொரு அக்னிலேயே ஆஃபர் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு ஹியூமனாக பிறக்கிறது இல்லை, அது எப்படி அப்படின்னு கேட்டார். அப்போ லாஸ்ட்டில் நம்ம அந்த ராஜா அவள் அப்பாவுக்கு உதாலகருக்கு 5வது கேள்விக்கு ஆன்சர் கொடுத்தார். அவர் என்ன எப்படி கொடுத்தார், இறந்த உடனே இந்த ஜலீய சரீரம், அதாவது வாட்டர், சட்டில் வாட்டர் பாடி என்ன ஆகுனாக்க சொர்க்க அக்னிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த சொர்க்க அக்னி ஆஃபர் பண்ணோன்னே அது உடனே என்ன ஆகும்னாக்க சோமராஜா அப்படின்னு ஆகும். ராஜானா என்னது, ஷைன் ஆகக்கூடியது. ஓகே, அதனால சோமராஜாவுக்கு நம்ம ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னாங்க இல்லையா. ராஜத்தே இது ராஜா அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த சோமராஜாவை என்ன பண்ணுறான்னாக்க, நம்ம முதல்ல என்னச்சுன்னா இந்த ஜலீய சரீரம்ங்கிறது சட்டில் வாட்டர் பாடியை சொர்க்க அக்னிக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அது உடனே அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சோமராஜான்னு ஆடுது. சோமராஜானா பிரகாசமான பாடி ஆயிடுது, சரீரம் ஆயிடுது அந்த ஜீவாவோடு. அந்த சரீரம், பிரகாசமான சரீரத்தை பர்ஜன்ய அக்னி, பர்ஜன்ய அக்னினா ரெயின் கிளவுட் இருக்குல்ல, அதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அது உடனே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மழையாகுது. இந்த மழையை பூமிக்கு பூமி அக்னி கொடுக்குறாங்க. அது அன்னம் ஆறுது. அந்நியத்தை ஒரு மனுஷன் சாப்பிட்றான். அது அவனுடைய செமன் ஆறுது, ரேத்தஸ் ஆறுது. இந்த ரேசத்து பொண்ணோட உடம்புல போய் கடைசியில் கர்ப்பம் ஆறுது, குழந்தை பிறக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது என்ன பண்ணியிருக்கோன்னா, இதை மாதிரி தான் லைஃப் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்குது, சம்ஸ்காரங்கள் வந்துட்டே இருக்குது, சம்சார சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்ன ஆகுறது, ஒரு மனுஷன் பிறக்கிறான், பிறந்து அவனுடைய பலனுக்கு தக்கன லோகத்துக்கு போகிறான், பித்ருலோகத்துக்கு போனால் திரும்ப வரான், அப்படியே திரும்ப வாழறான். இந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் இருக்குது, திரும்ப அவனை அகிலிங்களே போகிறான், இப்படியே சுற்றிகிட்டே வருது அப்படின்னு பார்த்தோம். இது எதுக்கு சொல்ல வருதுனாக்க, இதை ஒரு வைராகியம் வரணும், வைராகியம் ஒரு ஆத்ம ஞானம் அடையணுங்கிறதுக்காண்டி தான் சொன்னான். சரி, இப்போது 5வது கேள்வி சொல்லிட்டார். இப்போது ரெண்டாவது சொல்லும்போது அவர் ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்கிறார் ராஜா. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன, எப்படி அவன் எங்கே போகிறாங்க, பிரஜைகள் இறந்த உடனே எங்கே போகிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் 2 விதமாக இருக்குது. ஒன்று மேல்லோகம் போகிறான், இன்னொன்று கீழ்லோகம் போகிறான். இது எங்கே வந்திருக்குனாக்க, புக்கு இருக்கிறவா பார்க்கணுன்னா 5வது சாப்டரில் 10வது செக்ஷனில் இருக்குது. 10வது செக்ஷனில் 1வது வருஷு, 2வது வருஷு, 3வது வருஷு, 4வது வருஷு, 8வது வருஷு, 9வது வருஷு, இதெல்லாம் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறான்னாக்க, இதில் அவன் இறந்த உடனே எங்கே போகிறான் அப்படின்னா 2 விதமான ஆன்சர் இருக்குது. ஒன்று மேல் லோகம் போகிறான், இன்னொன்று கீழ் லோகம் போகிறான். மேல் லோகத்திலேயே 2 இருக்குது. என்னெல்லாம், ஒன்று பிரம்மலோகத்துக்கு போகலாம், இன்னொன்று பித்ருலோகத்துக்கு போகலாம். சரியா. அப்போ பிரம்மலோகத்துக்கு போகிறது குவாலிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டு, பித்ருலோகத்துக்கு குவாலிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டு, கீழ் லோகத்துக்கு இது 2லேயும் இல்லாத குவாலிஃபிகேஷன். ஸோ பிரம்மலோகத்தில் என்ன ஆகும்னாக்க, அங்கே போய் இருந்துட்டு பிரம்மாட்டேருந்து ஆத்ம ஜானம் அடையலாம். ஆத்ம ஜானம் 2 இடத்துல தான் அடைய முடியும். ஒன்று இந்த பூமியில் நல்ல குரு மூலமாக சாஸ்திரத்தை கற்றுட்டு, 2வது பிரம்மலோகத்தில் அடையலாம், பிரம்மாட்டேருந்து கற்றுக்கலாம். இப்போ பிரம்மலோகத்தில் இந்த ஜீவர்கள் ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க முக்தி அடைஞ்சிருவாங்க, திரும்ப வர வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை பிரம்மலோகத்துக்கு வர போயிட்டோம், சும்மா ஆத்ம ஞானம் அடையாமல் நம்ம புண்ணியங்களை அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அந்த புண்ணியங்கள் முடிஞ்சோட திரும்ப அவங்களும் நம்ம இடத்துக்கு தான் ஆகணும். பித்ருலோகத்தில் ஆத்ம ஞானம் கிளாஸே இல்லாதனால பித்ருலோகத்துக்கு போகிறவங்க எல்லாரும் திரும்ப தான் வரணும்.
ஒன்று பிரம்மலோகத்துக்கு போனால் சான்ஸ் இருக்குது முக்தி அடையிறதுக்கு. ஆனால் எல்லோரும் முக்தி அடையணும் அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே ஆத்ம ஞானம் அடையாமல் சும்மா அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்னா திரும்ப பூமிக்கு வந்துடுவோம். திரும்ப வந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் சக்கரில் இந்த சைக்கிளில் மாட்டிப்போம். பித்ருலோகத்துக்கு போனால் அங்கே ஆத்ம ஞானம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷனே கிடையாதுனால யாரெல்லாம் போனவோ எல்லோரும் திரும்ப வந்துடுவாங்க. சரியா? அப்போது இந்த பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் தகுதின்னு பார்த்தாக்க, யார் வந்து இந்த பஞ்சாக்னிய வித்யாவை கற்றுண்டு கரெக்டாக அதை மெடிடேட் பண்ண கான்டம்ப்ளேட் பண்ணினாங்களோ அவங்க வந்து இந்த மார்க்கம் வழியாக, இந்த மார்க்கங்கிறது என்னது, பிரம்மலோகத்துக்கு போகக்கூடிய மார்க்கத்துக்கு பேர் தேவயானம். தேவம்னா கடவுள், கடவுள் வழி. கடவுள் வழியாக போய் பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது? யாரெல்லாம் உயிரோடு இருக்கும்போது இந்த பிரம்மஜ்ஞா பஞ்சாக்னி வித்யாவை கற்றுண்டு இதோடைய தாத்பரியம் என்னென்ன புரிஞ்சுண்டு அதுலேயே கான்டம்ப்ளேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த கடவுளோட பாதையினால் பிரம்மலோகத்துக்கு போகலாம். ரெண்டாவது வந்து நல்ல ஸ்ரத்தாவாக இருந்து தபஸ் பண்ணக்கூடியவா. தபஸ்னால் என்னது, மைண்டை இதிலேயே நினச்சி ஒரு டிசிப்ளின் இதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறவா. மூணாவது வந்து லைஃப் லாங்காக பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க. இந்த 3 பேரும் தகுதியுடையவர்கள். குவாலிஃபிகேஷன் எங்கே போகிறதுக்கு? தேவஞானத்தம் கடவுள் பாதையினால் பிரம்மலோகத்துக்கு போங்க. ஆனால் இவங்க வந்து என்ன எடுத்து மெடிடேஷன் பண்ணி உபாசனா தான் பண்ணியிருக்காங்களே தவிர ஆத்ம ஞானம் அடையலைங்க. ஆனால் இங்கே ஆத்ம ஞானம் அடைஞ்சால் இவங்களுக்கு ஒரு பாதையே கிடையாது, இங்கேயே முக்தி கிடச்சிரும். ஆனால் இவங்க பிரம்மலோகத்தில் போய் அங்கே பிரம்மாட்டேருந்து ஆத்ம ஞானம் கிடச்சிட்டாச்சுன்னா திரும்ப வர வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைன்னா திரும்ப வருவாங்க. சரியா? சரி, இந்த பித்ருலோகத்துக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்னாக்க, யாகங்கள்லாம் பண்ணுறவங்க, நித்திய நைமத்திக கர்மா, சந்தியாவந்தனம் பண்ணி தர்ப்பணங்கள்லாம் பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க, குளம் வெட்டுறது, ஸ்கூல் கட்டி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் பண்ணுறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, இதை மாதிரி. அப்புறம் நிறைய தானங்கள் பண்ணக்கூடியவங்க இவங்கள்லாம் என்ன செய்வாங்க. ஆனால் இவங்க வந்து மெடிடேஷன் பண்ணல, பஞ்சாக்னிய வித்யா வந்து கான்டம்ப்ளேட் பண்ணலை. இதை மாதிரி தான தர்மங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, நித்திய நைமத்திய கர்மா பண்ணிகிட்டு இருக்காங்க, அக்னிஹோத்திரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உபாசனாக போகல, கர்மாவில் இருக்காங்க, உபாசனாக போகல. ஆனால் அதனால் இவங்களுக்கு என்ன ஆகும், பித்ருலோகம் தான் கிடைக்கும். இந்த பித்ருலோகத்தில் என்ன திரும்ப வந்து தான் ஆகணும், சான்ஸே கிடையாது. சரியா? இப்போ இந்த முதல் கேள்வி என்ன, இறந்த பின் ஜீவர்கள் எங்கே போகிறான்னு கேட்டதுக்கு இந்த பதில் எப்படி சொன்னோம், மேல் லோகத்துக்கு போகலாம் அல்லது கீழ் லோகத்துக்கு போகலாம். மேல் லோகத்திலே 2 இருக்குது. ஒன்று வந்து தேவயானம் கடவுளுடைய பாதை, இன்னொன்று வந்து பித்திருக்களின் பாதை. தேவயானத்தில் போயாச்சுன்னா பிரம்மலோகத்துக்கு போகலாம். ஆனால் பிரம்மலோகத்தில் போய் அங்கே போய் கண்டிப்பாக ஆத்ம ஞானத்தை கற்றுட்டு பிரம்மாண்டத்தை கற்றுட்டா திரும்ப வரவே வேண்டாம், அங்கே முக்தி, விடுதலை, லிபரேஷன். இல்லை கற்றுக்கல, என்னோடய புண்ணியத்தை நான் என்ஜாய் பண்ண போகிறேன்னா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அந்த புண்ணியம் முடிஞ்சோடனே திரும்ப வந்துட முடியும். பித்ருலோகத்தில் ஆத்ம ஞானம் யாரும் சொல்லிக் கொடுக்காதனால போனவங்க எல்லாரும் அவங்களுடைய புண்ணியம் முடிஞ்சோன்னா திரும்ப வந்தே தான் ஆகும். இது 2 பாதை. இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். சரி, இது 2ம் பண்ணல, மெடிடேஷனும் பண்ணல, பஞ்சாக்னி வித்யா பற்றி கான்டம்ப்ளேட்டும் பண்ணலை, நல்ல காரியமும் பண்ணல, டெய்லி நித்திய நைமித்திக கர்மா பண்ணல, அக்னிஹோத்திரம் பண்ணல, பிரம்மச்சாரியா இல்லை, ஓகே, தான தர்மங்கள்லாம் பண்ணலைன்னா என்ன ஆச்சுனாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோ லோகத்துக்கு வந்துடுவாங்க, கீழ் லோகத்துக்கு வந்துடுவாங்க. இந்த கீழ் லோகத்தில் உள்ளவங்களாம் என்னன்னாக்கா திருடுறவங்க, இந்த மாமிசம் இது கல்லுகள்லாம் குடிக்கிறவங்க, குரு டீச்சர்ஸ் யாரெல்லாம் நல்லது சொல்லி கொடுக்குறோ அவளெல்லாம் நிந்தனை பண்ணுறவங்க, அவங்கள அப்யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இந்த ஞானி அடைஞ்சப்புறம், ஆத்ம ஞானம் அடைஞ்சப்புறம் அவருடைய புண்ணியங்கள்லாம் எங்கே போகும், பாவங்கள்லாம் என்ன போகும்னா அவருக்கு வந்து பாவ புண்ணியங்கிறது அவருக்கு கிடையாது. ஆனால் அவருடைய இருந்ததெல்லாம் என்ன போகும்னா யாரெல்லாம் நிந்தனை பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் பாவம் போயிருமா, யாரெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுண்டு அவங்களுக்கு சர்வீஸை பண்ணுறவங்களோ அவங்களுக்கெல்லாம் புண்ணியம் போகுங்க. ஸோ குரு நிந்தனை இருக்குல்ல, டீச்சர்ஸ் யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாலும் அவனை நிந்தனை பண்ணுறது பெரிய பாவம், அது கீழ் லோகத்துக்கு கொண்டு விடும் அப்படிங்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து திருடுறவங்க, மற்றவங்களோட பொருளை திருடுறவங்க, அப்புறம் கட்டப்பழக்கம் இருக்கிறது, கல் எல்லாம் குடிக்கிறது, மது எல்லாம் குடிக்கிறவங்க, 3வது வந்து இந்த மாதிரி குருவை நிந்தனை பண்ணுறவங்க, 4வது வந்து என்னன்னாக்கா யாவது பிராமணர்களை, நல்ல மனிதர்களை, ஞானிகளை அவங்கள அடிக்கிறது, துன்புறுத்துறது, கொல்றது, இவங்களுக்கெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கீழ்லோகம் தான் கிடைக்கும். இந்த கீழ்லோகம் கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று இந்த 4 பேர் கூட யாரெல்லாம் சேர்ந்துருக்கோ அவனுக்கும் கீழ்லோகம் தான் கிடைக்கும். ஸோ நம்ம பண்ணினா மட்டும் இல்லாது நம்ம அவங்களோட இதை மாதிரி கெட்டவங்களோட சேர்ந்து இருந்தால் கூட கீழ்லோகம் கிடைக்கும். ஸோ
ஒன்றாவது கேள்விக்கு பதில் கிடைச்சி கொடுத்தா? ஒன்றாவது கேள்வி என்ன கேள்வி? எங்கே மனிதர்கள் இறந்தவுடன் செல்கிறார்கள்? இப்போ ரெண்டாவது கேள்வி என்னது? ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு. ரெண்டாவது கேள்வி வந்து நான் பார்க்கலாம். என்ன கேள்வி கேட்டார்னா, அவங்க எப்படி திரும்ப வராங்க, மேல் லோகத்துக்கு போகிறவங்க எப்படி திரும்ப வராங்க, அதை வந்து நம்ம வந்து அடுத்த போஸ்டிங்கில் பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு போஸ்டிங்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா க்ளீனாக போகலாம். ஸோ இப்போ இதுவரை என்ன பார்த்துருக்கோம்? முதல் கேள்வி என்னன்னாக்க, எப்படி இந்த சட்டில் வாட்டர் பாடி வந்து ஹியூமன் பீயிங்காக ஆறுதுன்னு பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? இந்த சட்டில் வாட்டர் பாடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 அக்னி வழியாக போகணும். முதல் அக்னி என்னது? சொர்க்க அக்னிக்கு அர்ப்பணம் பண்ணுறோம். அது உடனே என்ன ஆயிடுது? சோமராஜாவாக ஆயிடுது. அந்த சோமராஜாவை வந்து க்ளவுடு அக்னிக்கு அப்புறம் பண்ணி அது மழையாயிருது. அந்த மழையை வந்து பூமிக்கு அர்ப்பணம் பண்ணி அது அன்னமாயிருது. அந்த அன்னத்தை வந்து மனுஷன் சாப்பிட்றான், ரேத்தஸ் ஆயிடுது, செம்மன் ஆயிடுது. அது வந்து ஒரு பெண்கிட்ட போகிறது, பெண்கிட்ட போய் குழந்தையாக பிறக்கிறது. மனுஷர்கள் இந்த மாதிரியே பிறந்து வந்து திரும்ப வந்து வாழ்க்கையில் சுழண்டே இருக்காங்க. ஆத்ம ஞானம் அடையணுங்கிறது தான் இதோட தாற்பயம், வைராகியம் அடையணுங்கிறது தான் இதோட தாற்பயம். ரெண்டாவது வந்து முதல் கேள்வி எடுத்துக்கிறார் ராஜா. என்ன கேட்டார்? இந்த மனிதர்கள் வந்து இறந்த உடனே எங்கே போகிறாங்கன்னு. அதுக்கு 3 வழியாக இருக்குது. 2 ஆக்சுவலி பார்த்தா மேல்லோகம், கீழ்லோகம். மேல்லோகத்திலே 2 வழிகள், மார்க்கங்கள் இருக்குது. ஒன்று என்னது? தேவயானம், பாத் ஆஃப் காட், அண்ட் பித்ருயானம், இப்போ முன்னோர்களோட பாதைகள். ஸோ இந்த கடவுளுடைய பாதைக்கு போனால் பிரம்மலோகத்துக்கு போகலாம். முன்னோர்களோட பாதைகளை போனாக்க நம்ம வந்து சொர்க்கலோகத்துக்கு போகலாம். இந்த பிரம்மலோகத்துக்கு போனால் அங்கே பிரம்மா வந்து ஆத்ம ஞானம் சொல்லிக் கொடுப்பார். அதில் நம்ம ஆத்ம ஞானம் அடைஞ்சால் திரும்ப வரவே வேண்டாம், முக்தி தான். ஆனால் அங்கே பிரம்மலோகத்துலேயும் நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன், என்னோடய புண்ணியத்தை, என்னோடய கர்மபலத்தை என்ஜாய் பண்ண போகிறேன்னா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாக்க அங்கே வந்து ஆத்ம ஞானம் அடையலாம், திரும்ப வந்து தான் ஆகணும். பித்ருலோகத்தில் ஆத்ம ஞானம் கிடையவே கிடையாது. அதனால் எல்லாரும் திரும்ப வந்து தான் ஆகணும். இதோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம். ஏன்னா பிரம்மலோகம் போகிறதுக்கு யாரெல்லாம் குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் இந்த பஞ்சாக்னி வித்யாவை மெடிடேட் பண்ணி கான்டம்ப்ளேட் பண்ணி இதோட தாத்பரியம் என்னென்னு புரிஞ்சுக்கிறவா அவளோ, ஸ்ரத்தாவாக இருந்து தபஸ் பண்ணுறக்கூடியவா, ஓகே, அவங்க அப்புறம் லைஃப் லாங்காக பிரம்மச்சாரி விரதம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த தேவஞானத்தில் போகிறதுக்கு குவாலிஃபிகேஷன். சரி, பிருத்தி ஞானம் போகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தாக்க, யாகங்கள் பண்ணுறவங்க, நித்திய நைமித்திக கர்மா பண்ணுறவங்க, அக்னிஹோத்திரம் பண்ணுறவங்க, குளம் வெட்டுறவங்க, மற்றவங்களுக்கெல்லாம் பப்ளிக் சர்வீசஸ் பண்ணுறவங்க, ஸ்கூல் கட்டுறவங்க, தண்ணீர் பந்தல் வைக்கிறவங்க, ரோடு போடுறவங்க, கோவில் கட்டுறவங்க, இவங்கெல்லாம். அப்புறம் எல்லாம் தானங்கள் பண்ணுறவங்க, யாருக்கெல்லாம் என்ன வேணுமோ அவங்களெல்லாம் பித்ரு மார்க்கத்துக்கு போவாங்க. அப்புறம் 3வது வந்து யார்? மற்றவங்களோட பைசாவை திருடுறவங்க, கல்லுகள்லாம் கடிச்சு அந்த மாதிரி கட்டப்பழக்கம் உள்ளவங்க, குருவை நிந்தனை பண்ணுறவங்க. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? குருவை நிந்தனை பண்ணுறவங்க, பிராமணர்களை நல்ல மனிதர்களை துன்புறுத்தி அவங்கள கொல்றவங்க, இவங்க எல்லாரும் கீழ் லோகத்துக்கு போவாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க கூட யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அவங்களும் கீழ் லோகத்துக்கு போவாங்க. ஸோ 2வது கேள்வியும் ஆகிடுது. இப்போ அடுத்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2வது கேள்வி எடுத்துக்க போகிறோம். 2வது கேள்வி என்ன? 2வது கேள்வி வந்து அவங்க வந்து எப்படி திரும்ப வராங்க, மேல் லோகத்துக்கு போகிறவங்க எப்படி திரும்ப வராங்க, அது அடுத்த செஷனில் பார்ப்போம். என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அவங்க தான் இந்த பஞ்சாக்னிய வித்யாவை கேட்க முடியும். கேட்டால் தானே இதை பற்றி மெடிடேட் பண்ண முடியும், கேட்டால் தானே இதை பற்றி கான்டம்ப்ளேட் பண்ண முடியும். இதை கேட்ட உடனே இதோடு உள்ளுக்குள்ளே போய் சேஞ்சஸ் பண்ணும். ஓஹோ, இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும். சாந்தோக்கிய உபநிஷத்தில் வந்து எல்லாம் சொல்கிறார். ஏன்னா 5வது சாப்டரில் சொல்கிறார். 5வது சாப்டரில் 3வது செக்ஷன்லேருந்து 10வது செக்ஷன் வரை சொல்கிறார். அதை பார்த்து படிக்கணும். நிறைய பேர் இதில் கமெண்ட்ரி கொடுத்துருக்கா, அதை கேட்கணும். இதோட தாத்பரியம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு நம்ம ஆத்ம ஞானம் அடைகிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். இது எல்லோரும் இன்றைக்கி அக்ஷய திருதியாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் அக்ஷய திருதியோட வாழ்த்துக்களை சொல்லி இன்றைக்கி தேதியிலேயே ஆரம்பிச்சிருங்கோ ஆத்ம ஞானத்துக்கு. முதல்ல என்ன பண்ணுங்கோ, உபநிஷத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. உபநிஷத்துக்கு போகிறதுக்கு முன்னால் பிரகரண கிரந்தங்கள், இன்ட்ரடக்டரி புக்ஸ் எல்லாம், கிரந்தங்கள்லாம் படிங்கோ, அல்லது அதோட ஆடியோ கேளுங்கோ. இங்கே தத்துவபோதான்னு ஒரு புக் இருக்குது, அதை பாருங்கோ. அல்லது யூடியூப்பில் போய் தத்துவபோதாவோட கமெண்ட்ரின்னு கேட்டாலும் நிறைய பேர் கமெண்ட்ரி கொடுத்துருக்கான். அதை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்னிலேருந்து. இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளுடைய அருளால் ஆத்ம ஞானத்துக்கு ஒரு ஏற்கனவே ஆரம்பிக்கலைன்னா ஒரு பிள்ளையார் சுழி போட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருங்கோ. உங்கள் எல்லாரும், நீங்கள் எல்லோரும் ஆத்ம ஞானம் அடைஞ்சு சந்தோஷமாக இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆளுக்கு இந்த ஆத்ம ஞானம் வந்தால் அந்த ஃபேமிலியே மாறும். அதை நாட் ஓன்லி ஃபேமிலியை, வரக்கூடிய லீனியேஜ் எல்லாமே மாறும். ஒரு ஆள் இருந்தால், ஒரு லைட் எப்படி ஃபுல் இடத்த பிரகாசம் பண்ண முடியுமோ, ஒரு ஆள் இந்த பாதைக்கு வந்துட்டான்னா அந்த ஃபேமிலிக்கே ஆகும்.
பாருங்க, ஒரு ஆள்னால இதை பார்க்குறவா எத்தனை பேர் பார்க்குறாளோ அவளுக்கு எல்லாம் எப்படி நன்மை இருக்குது. மரங்கள் அப்படி தான் பண்ணுறது. ஒரு மரத்துலேருந்து எவ்வளோ பழங்கள் வருது, அந்த பழங்கள்லேருந்து எவ்வளோ கொட்டா திரும்ப எவ்வளோ மரங்கள் வருது. நேச்சரே அப்படித்தான், ஒன்றுலேருந்து பல 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 ஆகும். அதே மாதிரி தான் ரிவர் எல்லாருக்கும் தண்ணி குடிக்கிறது, மேகம் மழை எல்லாருக்கும் தானே பயன்படுத்துறது. இதை மாதிரி நல்மக்களோடு சகவாசம் இருந்தாலே நல்லது நடக்கும். இன்றைக்கி அக்ஷய தேதி இதுதான். அக்ஷயம்னாலே என்னது, எவ்வளவுக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ கிடைக்கும். இது இந்த ஞானமும் அப்படி தானே. எப்படி நான் சொன்னேன், ஒரு விதையிலேருந்து ஒரு மரம் வருது, அந்த மரத்துலேருந்து நிறைய பழங்கள் வருது, அந்த பழங்களில் விதைகள் இருக்குது, அந்த பழங்கள்லேருந்து மரங்கள் வருது. இதுதான் அக்ஷயம். எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டு இதுதான் நேச்சர். இது சத்சங்கத்தினால கிடைக்கக்கூடியது. அதையெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி அக்ஷயத்தில் கிடைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி திரும்ப எல்லாருக்கும் அக்ஷய தேதி வாழ்த்துக்களை சொல்லி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஹியூமன் பீயிங்காக பிறந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிங்க. ஹியூமன் பீயிங் உங்களுக்கு இதை கேட்க முடிஞ்சால் போதும். படுத்துட்டு இருந்தாலும் பெட்டில் இருந்தாலும் இதை கேட்டுண்டால உங்களுக்கு நல்ல காரியம்னு அர்த்தம், நல்ல டைம் எடுத்துன்னு அர்த்தம். அப்போ இதை கேட்டு இதோடைய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேட்பதோடு அதனோட பலன்கள் வரும், ஒரு உந்துதல் வரும். அந்த உந்துதல் வரும்போது நீங்கள் ஆரம்பிங்க. இன்றைக்கி பிள்ளையார் செடியை போட்டு, ஏன்னா தத்துவபோதத்துலேருந்து ஆரம்பிக்கும். தத்துவபோதத்தை எடுங்க, புக் எடுத்து பாருங்க. டவுன்லோடு புக் ஃப்ரீயாக இருக்குது, நிறைய ஆடியோ கழுங்கோ, வீடியோ பாருங்க. இன்னிலேருந்து டெய்லி ஒரு 1/2 hour இதில் பண்ணாட்டா இதில் பண்ணுங்க. அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட். இன்றைக்கி அக்ஷய தேதி. இந்த அக்ஷய தேதினால இது வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு டயத்துக்கு வந்தால் இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லைன்னு தோணும். அப்போ ஆகும் என்னாச்சு, இந்த ஜென்மத்திலேயே முக்தி. அதுதான் இந்த பஞ்சாக்னி வித்யா இருக்கு. இதுதான் இந்த வைராகியத்தை தான் கொடுக்க பார்க்கறது. அதைத்தான் நான் என்னால் முடிஞ்ச எனக்கு உள்ள திறமைக்கு அளவுக்கு படி அதை உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இது எவ்வளோ பேர் பயனடைவேளோ அவ்வளோக்களும் நல்லது. நீங்கள் கிடைச்சாலும் இது 4 பேருக்கு கொடுங்க. நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த போஸ்டிங்கில் நம்ம 2வது கொஸ்டினுக்கு போகலாம். சரியா? தேங்க்யூ.